ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தில் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சந்தானம், மேகா ஆகாஷ், ரவி மரியா, ஜான் விஜய், சேஷு, மாறன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தானம் அவருடைய சொந்த ஊரில் ஒரு கோயில் கட்டி அந்த கோயில் மூலமாக வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து வசூல் வச்சு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஊருக்கு வர தாசில்தார் வந்து சந்தானத்தோட அந்த கோயிலை பற்றி விசாரிக்கும் போது அந்த கோயில் இடத்த வச்சு ஒரு கான்ட்ராக்ட் பேசுறாரு. ஸோ அப்போ சந்தானத்துக்கும் அந்த தாசில்தாருக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. ஸோ இதனால அந்த தாசில்தார் அந்த ஊருக்குள்ள இருக்கிற 2 பெரும் புள்ளிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அந்த கோயிலை இழுத்து மூடுறாரு. ஓகேவா? ஸோ இதனால சம்பாதிக்க முடியாம உட்கார்ற சந்தானம் திரும்பி அந்த கோயிலை திறந்தாரா இல்லையா அப்படின்றதான் ஸ்டோரி இது. ஸோ இந்த கதையில வந்து என்ன பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமெடி தாங்க. அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் படத்துல காமெடி தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா, ஒரு 70% காமெடி படத்துல ஒர்க் அவுட் ஆகிடுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் நம்ம பிரிக்க முடியாது. 2 பக்கமும் ஒரே மாரி தான் காமெடி பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முக்கியமா சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் காமெடியா தியேட்டரே வந்து குலுங்கி குலுங்கி சிரிச்சது. சந்தானம், மாறன், சேஷு, நிழல் டிரைவ். ஸோ இந்த காம்போ இருக்கு. இந்த காமெடி வந்து படத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அந்த அளவுக்கு காமெடி வந்து படத்துல வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க மட்டும் இல்லங்க. நிழல் டிரைவ் செகண்ட் ஹாஃப்லயும் செம காமெடி பண்ணுவாரு. அப்புறம் வந்து மொட்டராஜேந்திரன் கிளைமாக்ஸ்ல வருவாரு. ஸோ அவர் வரும்போது அவரால முடிஞ்ச காமெடி பண்ணிட்டு போவாரு. கூல் சுரேஷ். ஸோ இதே மாரி படத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பரவா பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க ஊர் பெரும்புலியில வர 2 பெரும் தலைகள் ஜான் விஜய், ரவி மரியா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்சது அவங்களும் காமெடி பண்ணிட்டு போவாங்க. ஸோ மொத்தத்துல படத்துல வந்து எங்க பார்த்தாலும் ஃபுல்லா காமெடியாவே இருக்குங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, படத்துக்கு வந்து சும்மா வந்து ஒரு சம்பாத்தியம் வச்சுருக்காங்க. ஒண்ணும் ஹீரோயின்லாம் பெரிய வேலை கிடையாது. ஸோ இசைன்னு கேட்டீங்கன்னா, இசை பாட்டு எங்கேயுமே மனசுல நிக்கல. ஸோ அதே சமயம் பெண்ணின் இசை படத்துல வந்து பெருசா வந்து பெரிய நம்ம எடிட் பண்ணல. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு. ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி படம் தான் இது. படத்துல என்ன மைனஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதே காமெடி தான். சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சொல்றோம்ல. ஸோ அதே மாரி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்குது. சில இடத்துல கிரிஞ்சா இருக்குது. சில இடத்துல பூமர்த்தனமா இருக்குது. ஸோ அந்த காமெடிய தவிர்த்துக்கலாம். ஸோ வந்து அது மட்டும் தான் படத்துக்கு பெரிய மைனஸ் தவிர மத்தபடி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து நம்ம வந்து எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேலாம் ஃபுல்லா படம் வந்து காமெடியா மூவ் ஆயிட்டு நம்ம ஸ்க்ரீன் பிளே அந்த எங்கேயும் போர் அடிக்கல. படத்துல லாஜிங் பர்ஸ்லாம் கிடையாது. ஸோ படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மொத்தத்துல படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க நிச்சயம் படத்த போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரலாம்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி வந்து டிக்கிலோனா படத்த பண்ணாங்க. கார்த்திக், விகேல், சந்தானம் வந்து டிக்கிலோனா படத்த பண்ணாங்க. ஸோ அந்த படத்துல வந்து கிளைமாக்ஸ் வந்து செம்ம காமெடி பண்றவங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு செம்ம காமெடி பண்றவங்க. ஸோ அதே மாரி இந்த படத்துல கிளைமாக்ஸ் வந்து ஒரு காமெடி பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. தியேட்டர் வந்து அந்த சீன்ஸ்ல வந்து குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கிளைமாக்ஸ்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நிழல் டிரைவர் நடிப்பு படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் ஆச்சு அந்த கிளைமாக்ஸ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இது லாஸ்ட்ல படம் ஓகே. அந்த காமெடி சீன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு 10 நிமிஷம் படம் வந்து ஒரு மாதிரியா மூவ் ஆயி படத்த முடிக்கிறாங்க. ஸோ அது தவிர்த்துக்கலாம தோணுச்சு நமக்கு. ஸோ அது கொஞ்சம் கலப்பா முடிச்சிருந்தா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம் பார்த்த ஃபீல் கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க குடுக்குற காசுக்கு ஒர்த்தா அந்த படம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் ஒர்த்தான படம் தான். இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு ரேட்டிங் குடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, 5க்கு 3 குடுக்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பை.